அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் பிரைசஸ் ஆஃப் விக்டரி இசைக்கு துதி குழுவின் மூலமாக மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அநேக நேரங்களில் யாருமே எனக்கு இல்லையே, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேனே, என்ன செய்ய போகிறேன், நம்பியிருந்த மனிதர்களாம் என்னை துரோகம் செய்தார்களே, கைவிட்டார்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இந்த நாளில் இருக்கலாம். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் சொந்த சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் யார் அவனை விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு விலகவே இல்லை. ஒருவேளை இந்த நாளில் எனக்கு எப்படிதான் ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் விலகி போய்விட்டாங்க, உடைந்து போன நிலைமையில் இருக்கிறேன், சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன் என்று கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், கர்த்தரை துதியுங்கள், அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. யார் நம்மை விட்டு விலகினாலும் கர்த்தருடைய இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உங்களே என்னை விட்டு விலகாது. யாருக்கு? துதிக்கிறவர்களுக்கு. சற்று நேரம் மனதார துதிக்க போகிறோம். யோசேப்புக்கு வைத்த கிருபையை எனக்கு வைங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை யோசேப்பை தாங்கினது போல என்னையும் தாங்கட்டும் ஆண்டவரே. யோசேப்பை சிறைச்சாலையுடைய தலைவனுடைய இடத்தை கண்களில் கூட தயவு கிடைக்க செய்த அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை தான் என்னையும் தாங்கணும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய கிருபை என்ன உருவாக்கணும் ஆண்டவரே. பாடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க கிருபை, அந்த மாறாத கிருபை, அந்த இரக்கமுள்ள கிருபை இன்றைக்கு எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு மனதோடு ஆண்டவர் நம்ம கேட்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை, அவருக்கே கனமும் உண்டாகட்டும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஹல்லேலூயா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க பாப்போம். கிருபையே, நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்படி மாறாத கிருபை. ஹல்லேலூயா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒருவேளை இந்த நாட்கள சோர்ந்து போய் ஒருவேளை உட்கார்ந்து இருக்கலாம், தனிமையில ஒருவேளை உட்கார்ந்து இருக்கலாம். யாருமே எனக்கு உதவி இல்லையே, யாருமே என்னை விசாரிக்கவில்லையே, யாருமே எனக்கு துணை இல்லையே என்று கூட இருக்கலாம். நீங்கள் இந்த நாளில ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட சேர்ந்து பாடும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நீங்கள் ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது, அந்த கிருபை உங்களை இந்த நேரத்திலே வந்து சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து போன உங்களை உற்சாகப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இயேசு கிருபை அவர் ஊற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். துதிக்கும் பொழுது கேட்க போகிறோம். சோர்ந்து போன நேரத்தெல்லாம் இதுவரை என்னை தாங்கினீரே, இன்றைக்கு அந்த கிருபையை இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவரை பார்த்து. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒருவேளை ஒன்றுமே இல்லையே, எனக்கு பொருள் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, நம்பினவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்களே, நான் நம்பி வந்தவங்க, ஏன்னா நன்மை செய்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணி விட்டார்களே, கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஒன்று மாற்றம் கேளுங்க. ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆயிடுச்சு, நீர் மனதுருக்குள்ளவர் ஆயிடுச்சு. ஆண்டவரே, யோசேப்புக்கு கொடுத்த கிருபையில எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஒன்றுமில்லாத நேரத்துல உங்களுடைய கிருபைக்கு நான் ஆண்டவரை காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை உயர்த்தும். ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே அல்லேலூயா மாறாத நல்ல கிருபையே. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் மாறாத ஆண்டவரே, கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. வாழ்க்கை பயணத்தில் ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம், ஒருவேளை நடுக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தோடு இருக்கலாம், திகைத்து போய் அப்படியே நின்று கொண்டிருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படிதான் நின்று கொண்டிருந்தாங்க. எதிரே செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனைகள், என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. அப்படி இருந்த சூழ்நிலையில மோசே அப்படிதான் கலங்கியிருப்பான், ஜனங்களும் அப்படிதான் கலங்கினாங்க. ஆனால் அந்த பிரயாணத்தை துவங்குவதற்கு முன்பாக மோசேக்கு என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு சொன்னீங்களே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும்னு சொன்னீங்களே, அந்த கிருபையை இப்ப எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த செங்கடலை தர நாங்கள் ஆண்டவரே ரெண்டாக பிளந்து அந்த பக்கத்துக்கு போவதற்கு உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய இரக்கம் தேவை. மோசே கேட்ட உடனே அந்த கிருபை இறங்கினது. யோர்தான்ல போய் நிக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள், வெள்ளம் போல ஓடுகிறது. இந்த யோர்தானை எப்படி கடக்க போகிறோம்? அந்த யோர்தானை கடப்பதற்கும் கர்த்தருடைய கிருபை அந்த நாள்ல இறங்கினது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து திகைத்து நின்று கொண்டிருக்கிறீங்க. இதை நான் எப்படி மேற்கொள்வேன்? இதை தாண்டி நான் எப்பொழுது நான் போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பேன்? இன்றைக்கு அந்த நேரம், இன்றைக்கு அந்த நாள். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கிருபை, அன்றைக்கு யோசுவாவுக்கும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த கிருபை, அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நான் எரிகோவை தகர்க்க முடியும், நான் யோர்தானை கடக்க முடியும். சேனையின் கர்த்தர் நீர் எனக்கு முன்பாக செல்லுகிறீர் என்று சொல்லி அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்ல போறோம். அந்த கிருபை எனக்கு வேண்டும் சொல்ல போறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போறோம். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கேட்க கேட்க கிருபையை ஊற்றுவார். நீங்கள் கேட்க கேட்க கிருபையை அளவில்லாமல் ஆண்டவர் நிரப்புவார். அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நிரப்பும் பொழுது யோர்தானை கடக்க முடியும், செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும். அது இப்பொழுதே நடக்கும். ஒரு மனதோடு நம்ம பாடப்போகிறோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, அந்த கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை.
மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் கிருபை வந்தார் எங்களுக்கு பலன் அடைவோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஒருவேளை பயந்து இருக்கலாம். தேசமே பயப்படாது. தேசமே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் கிருபை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிரியையில் மகத்துவமானவர், செயல்களில வல்லவர். தேசத்தின் நன்மைகளை நமக்கு அருளும்படியாய் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நீங்கள் நான் துதிக்கும் பொழுது அந்த கிருபையால ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்வார். நீங்கள் நான் துதிக்கும் பொழுது நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுவார். தேசமே பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நேரத்தில் இந்த நொடியிலே ஆண்டவர் செய்வார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபை அது பெரிய கிருபை. அந்த சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறான், ஜீவனை பார்க்கலாம் உடைய கிருபை நல்லது ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. திருநல் நீடுமை ஞான திரித்து வரில் நலனாகிய மாதுவின் வித்து அந்த கிருபை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம். கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால். கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம். கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால். திரு அருள் நீடுமை ஞான திரித்து, திரு அருள் நீடுமை ஞான திரித்து வரில் அரணாகிய மாதுவின் மீத்து, வரில் அரணாகிய மாதுவின் மீத்து. கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம். கிருபை புரிந்தனையால் நின் பரனே, கிருபை புரிந்தனையால். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படி நமக்கு கிருபையை தரும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். நம்முடைய பண்ணின பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு கிருபையை தந்து தயவை தந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி தான் இந்த நாள்ல இறங்குறதுக்கு காத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்க போகிறோம்,
ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் இரக்கம், இன்னும் கொஞ்சம் தயவு. எங்க பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயம்லாம் நீங்கி பரிசுத்தமாகும்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். கேட்ப அவரை பார்த்து. பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து, பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள் நின் பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நின் பரனே, கிருபை புரிந்தனையாள், கிருபை புரிந்தனையாள் நின் பரனே, கிருபை புரிந்தனையாள், கிருபை புரிந்தனையாள் நின் பரனே, கிருபை புரிந்தனையாள், கிருபை புரிந்தனை ஆள் நின் பரனே, கிருபை புரிந்தனையாள். வசனம் எப்படியாக சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவனும் உள்ளிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார். நிறைய காரியங்கள் அவர் வல்லவராயிருக்கிறார். அதை எல்லாவற்றிலும் காட்டிலும் கிருபையை நம்ம இடத்துல பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எல்ஷடாய், சர்வ வல்லவர். எதுல வல்லவரா? கிருபையை நம்ம இடத்துல. அதுவும் எப்படி பெருக செய்வாரா? சம்பூர்ணமாய் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகும்படியாக தேவன் நம்மிடத்துல சகலவிதமான கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த கிருபைதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கிருபைதான் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். என்ன அழகான வாக்கு தத்தம், என்ன அழகான ஆசீர்வாதம். இந்த நாள்ல அந்த கிருபைய என்ன சொல்லி ஆண்டவரை நான் பாட முடியும்? அப்பாவுடைய கிருபை அதை எந்த வார்த்தையினாலும் விவரிக்கவே முடியாது. ஆண்டவரை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. உன்னுடைய ஜீவன் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் என் உதடுகள் உம்மை துதித்து கொண்டே இருக்கிற அந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறீங்களே. நான் என்ன சொல்லி நான் பாட முடியும் ஆண்டவரே? அந்த கிருபையை தள்ளப்பட்ட நிலைமையில நான் இருக்கும் பொழுது என்னை ஆண்டவரே சேர்த்து கொண்ட அந்த கிருபை. ஆண்டவர் திகைத்து நான் நின்ற நேரத்துல, கலங்கி நான் நின்ற நேரத்துல ஓடி வந்து எங்களை தோள் மீது சுமந்த அந்த கிருபை, அதை எந்த வார்த்தையிலும் விவரிக்கவே முடியாது. துதித்து பாட போகிறோம், மகிழ்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்க என்ன சொல்லி ஆண்டவரே நாங்க பாட முடியும்? அதுக்கு விவரிக்கவே முடியாது. அந்த கிருபையை இன்றைக்கு நாங்க பாடும் பொழுது இன்னும் ஊட்ட போறீங்க. ஹல்லேலூயா, உமக்கே மகிமை. ஆண்டவருடைய கிருபைக்காக, அவர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய? ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமை, சோர்ந்து போன நிலைமை, ஆண்டவர் கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களை தன்னிடமா இழுத்து கொண்டு வந்து உங்களை கிருபையை ஊற்றுவார். அவரை நம்பி வந்தவர்களை உயர்த்துகிற தேவன் கண்மலையின் மேல உயர்த்துவார்.
ஒருவேளை வாழ்க்கை பள்ளத்தாக்கில் இருக்கிறது என்றால் அவருடைய வல்லமை உள்ள கரம் கிருபையை தந்து உயர்த்தி உங்களை கண்மலையில் மேல் நிறுத்தி வைக்கும். தள்ளப்பட்ட நிலைமையை மாற்றும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து போய் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். கலங்கி போய் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நடக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கரம் பிடித்து நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலை என்று சொல்றவர் ஒருவர் இருக்கிறார். நான் உள்ளங்கைகளை ஏந்துவேன், உன்னை நான் என் தோளிலே சுமப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். கைப்பிடிச்சு நடத்தும். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் நீவினில் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் நீவினில் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. எவ்வளவு அழகான கிருபை, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க துதித்து பாடினீங்களோ, யாரெல்லாம் அவரை உயர்த்தினீங்களோ, யாரெல்லாம் கிருபை வேணும்னு கேட்டீங்களோ, அத்தனை பேரையும் அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அத்தனை பேரையும் அவர் கிருபை நிரப்பும். அத்தனை பேரையும் அவருடைய கிருபை அற்புதமாய் வழி நடத்தும். அந்த கிருபை தாங்கும், அந்த கிருபை ஏந்தும். அந்த கிருபை உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் அது உங்களோடு கூட கூட வரும். கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க நாவனால துதிக்க, உங்களுடைய கிருபையை புகழ்ந்து பாட எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி என்று சொல்ல போகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக சோத்திரம் என்று சொல்ல போகிறோம். நீங்கள் துதிக்க துதிக்க தொடர்ந்து துதித்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து ஒரு கிருபையை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் அந்த கிருபை புதிதாய் புதிதாய் ஆண்டவர் ஊற்றுவார். காலை தோறும் அவருடைய கிருபை, இரக்கம், அவருடைய தயவு ஒவ்வொரு மேல ஆண்டவர் ஊற்றுவார். அந்த கிருபையை நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோட துதிக்கிற நேரத்திலேயே அதிக அதிகமாய் உள்ளத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த துதி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவர. துதிகளில பிரியப்படுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவர. எந்த இடத்தெல்லாம் உடைய துதி பலிகளை ஏறெடுக்கப்பட்டதோ, எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர உம்ம நாமம் உயர்த்தப்பட்டதோ, அந்த ஸ்தானத்துல நீர் இறங்கி வந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தீர். இந்த நாள் எங்களோடு கூட சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள்
துதி வேளையில நீங்கி போனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன வாஞ்சைகளோ, என்னென்ன விருப்பங்களோ, என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீ தந்து ஆஸ்வதிக்க போகிறீர். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு நீ செவிசாய்க்க போகிறீர். அவருடைய வாழ்க்கையில இதுவரை நடக்காத அற்புதங்கள் நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட சேர்ந்து துதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அற்புதம், உம்முடைய அதிசயம் நடப்பதாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய தயவு, கிருபை, இரக்கம் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.